அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். 4 பேர் காங்கிரஸ் பிரதிநிதி, 5 பேர் திமுக பிரதிநிதி, திருமாவளவன் புலிகளின் பிரதிநிதி. ராஜபக்சேவுக்கு தெரியுது, ராஜபக்சேவுக்கு தெரியுது. ஆனா இங்க இருக்கிறவன் திருமாவளவன் ஏன் போனான், அங்க போய் ஏன் சிரிச்சான், அங்க ஏன் போய் பால் குடிச்சான். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இருந்துதான் நாம் அரசியல் செய்ய வேண்டி இருக்கிறது. நம்முடைய நேர்மையை சோதிக்கிறார்கள், நம்முடைய உறுதியை சோதிக்கிறார்கள். 25 ஆண்டு காலமாக கல்லூரி மாணவ பருவத்தில் இருந்து எனக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு எழுந்த காலத்தில் இருந்து ஈழம் 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 என்று போராடி கொண்டிருப்பவன் திருமாவளவன் 25 ஆண்டு காலமாக இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்க ஏறத்தாழ 15 நாடுகளுக்கு மேல் சுற்றுப்பயணம் செய்து ஈழத்தமிழர்களுடைய குரலை எதிரொலித்து விட்டு வந்தவன். ஒரே ஒரு நாள் கூத்து ஜெயலலிதா உண்ணாவிரத கூத்து, கூட்டணிக்காக உண்ணாவிரதம் இருந்தாலாவது கருணாநிதிக்கு எதிராக நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க. ஒரே ஒரு நாள் கூத்து. அந்த ஜெயலலிதாவை நம்புகிறார்கள் இந்த ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள். 25 ஆண்டு காலம் ஈழத்தமிழர்களுக்காகவே ஒரு வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டு ஒரு இயக்கத்தையே, இதனால் வரையில் எல்லாம் தமிழ் தேசியம் பேசினார்கள். சேரிக்கு போனதா தமிழ் தேசியம்? எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ தலைவர்கள் தமிழ் தேசியம் பேசினார்கள். இன்றைக்கு சேரியில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் புலியாக மாறி இருக்கிறான், சிறுத்தையாக மாறி இருக்கிறான். விடுதலை சிறுத்தைகளின் செல்போன்களில் திருமாவளவன் படம் இருக்கிறதோ இல்லையோ, மேதகு பிரபாகரனின் படம் இருக்கிறது. இந்த மகத்தான மாற்றத்தை உருவாக்கியவன் திருமாவளவன். தமிழ்நாட்டு அரசியல் எத்தனை பேர் ஈழத்தை பற்றி பேசியிருக்கலாம், ஈழத்திற்காக குரல் கொடுத்திருக்கலாம். ஆனால் வெகு மக்களிடத்திலே ஈழ ஆதரவு நிலையை கொண்டு வந்தது விடுதலை சிறுத்தைகள் தான், திருமாவளவன் தான். யாராவது மறுக்க முடியுமா? தெரியாதனமா எம்பி ஆயிட்டோம், அதுதான் பிடிக்கல. எனக்கு யாராவது சொன்னாதான் எம்பியா இருக்கணும் எனக்கே தெரியுது. என்ன உங்க எம்பி லெட்டர் ஹெட்ல ஒரு கடிதம் கொடுங்கன்னு கேட்கறேன். அப்பதான் ஆகும் நான் எம்பியா ரைட்டு போய் எடுத்துக்க. எனக்கு அது ஞாபகமே இல்லை, அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. என்னைக்கு இருந்த மாதிரிதான் இருக்கு. தம்பிக்கு சொன்னாதான் ஞாபகம் வரும். ஆனா அவங்களுக்கு அது தாங்க முடியல. எப்பவும் போல அப்படியே நக்கிட்டு கிடக்கணும் கீழே. நமக்காக போஸ்ட் ஓட்டணும், நமக்காக பேனர் கட்டணும், நமக்காக வாழ்வு கோஷம் போடணும், அப்படியே கீழே கிடக்கட்டும். இவன் என்னைக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு எழுச்சியான அடையாளமா இருக்கக்கூடாது. இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன நம்ம மேல குற்றம் சொல்ல முடியும்? தேர்தல் அரசியலில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரத் பொன்சேகாவை ஆதரித்தது. அது என்ன சரியான முடிவா? அது நியாயமான முடிவா? சரத் பொன்சேகா மட்டும் நல்லவனா? அது ஒரு முடிவு ஏன் எடுத்தது? அதுதான் வழி. வேற என்ன வழி? 2 பேர் நிக்கலாம், ஒருத்தர் ராஜபக்ஷ, இன்னொருத்தர் சரத் பொன்சேகா. இவனும் கொலைக்காரன், அவனும் கொலைக்காரன். யாருக்கையாவது ஒருத்தர் தான் நிக்க முடியும். அப்ப நீ எடை போடுற, இவன் அதிகமான கொலைகாரன், இவன் கொஞ்சமான கொலைகாரன். அப்ப இந்த கொலைகாரன் ஆதரிக்கிறது எப்படி சரியோ அப்படி திருமாவளவன் காங்கிரஸ் இருக்கிற பக்கம் நின்று ஒண்ணும் தப்பா? அவ்வளவு பெரிய குற்றமா? காங்கிரஸ் போய் நாங்க என்ன தினம் விருந்து சாப்பிட்டு உட்கார்ந்துக்கிறோமா? பாயசம் குடிச்சிட்டு உட்கார்ந்துக்கிறோமா? காங்கிரஸ் என்னையா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? எந்த தொகுதியில போய் பிரச்சாரம் செய்தோம்? எந்த காங்கிரஸ்காரருக்கு போய் ஓட்டு கேட்டோம்? அப்படியே இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் அது கூட்டணி. நீ எங்க இருந்தாலும் என்ன ஆதரிக்கிறியா அதோட நில்லு. அதுதானே சரியான முடிவா இருக்க முடியும். நீ ஏன் அங்க போன, அதை ஏன் பண்ணின? தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இந்த விமர்சனத்தை வைப்பது எப்படி சரியா இருக்க முடியாது? இவ்வளவு காலமா மதிமுக எடுத்த நிலை, பாமக எடுத்த நிலை, எனக்கு இதுதான் புரியல. எதற்கு இதையெல்லாம் இங்கே சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஈழ விடுதலை களத்திலே இவ்வளவு தூரம் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் பங்கேற்கிறார்கள். முத்துக்குமாருடைய நினைவேந்தல் இது ஒன்றும் சாதி ஒழிப்பு போராளிக்கான நினைவேந்தல் கூட்டம் அல்ல. ஒரு ஈழ விடுதலை களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலித் அல்லாத தோழனின் நினைவேந்தல் பொதுக்கூட்டம். ஆனால் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இங்கே பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் அளவில் இதில் பங்கேற்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் என்ன விமர்சித்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. என்ன பயன் விளைந்தாலும் பயன் விளையாவிட்டாலும் எமது கொள்கையில் விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் துணையாக உறுதியாக இருக்கும். ஈழ விடுதலைக்கு துணையாக. அதனுடைய விளைவாகத்தான் சந்திரசேகர் மாண்டார் என்ற செய்தி கிடைத்த உடனேயே அவர்கள் ராஜபக்ஷ ஆதரவாளர்களாக இருந்தாலும் கூட ஈழத்தை ஆதரிப்பதில் மிக முக்கியமானவராக இருந்தார் இலங்கை அமைச்சர் சந்திரசேகர். அவர் மறைவுக்கு உடனே நான் ஓடினேன். தமிழக தேசிய தலைவருடைய தந்தை வேலுப்பிள்ளை அவர்கள் இறந்தார் என்ற செய்தி கேட்டது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனடியாக நான் தொடர்பு கொண்டு அங்கே
நான் வருகிறேன் என்று சொன்னேன். நீங்கள் வந்தால் விடமாட்டார்கள் என்று சொன்னார்கள். பரவாயில்லை, நான் வந்து அங்கே பார்த்துக் கொள்கிறேன் என்று போய் இறங்கினேன். ஆனால் எந்த சிக்கலும் இல்லாமல் நான் போக முடிந்தது. ஒரு மாவீரனை தந்த மாவீரர் வேலுப்பிள்ளை அவர்களின் தலைமாட்டில் நின்று 2 சொட்டு கண்ணீர் வெடித்த நிலையில்தான் நான் ஆறுதல் அடைந்தேன். அந்த தலைவனின் தந்தை மாவீரர் வேலுப்பிள்ளை அவர்களின் காலடிகளை தொட்டு, அவரை ஈன்ற தாயின் காலடிகளை தொட்டு வணங்கிவிட்டு வந்தேன். ஓரமாக ஒதுங்கி நின்ற என்னை அந்த வல்வெட்டித்துறையை சார்ந்த தமிழ் மக்கள் ஏன் ஒதுங்கி நிற்கிறீர்கள், நீங்களும் அந்த தண்ணீர் குடத்தை எடுத்துக் கொடுங்கள் என்று கையிலே கொடுத்து, நீங்கள் ஒரு தனையனை போல மகனை போல இந்த கடமையை செய்யுங்கள் என்று என் கையிலே கொடுத்தார். நானாக போய் என் கையிலே அதை வாங்க ஒரு ஓரமாக நின்று பார்த்துக் கொண்டிருந்தேன். அந்த ஈமச் சடங்குகள், இறுதிச் சடங்குகள் செய்கிற போது சைவ மரபுப்படி அவர்கள் செய்த அந்த சடங்குகளை கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு சகோதரர் ஓடி வந்து, அண்ணா நீங்கள் வாருங்கள், இந்த கும்பத்தை நீங்கள் பிடிங்கள் என்று என் கையிலே கொடுத்து அந்த தண்ணீரை அந்த சடங்கு செய்யக்கூடிய பூசாரி கையிலே கொடுக்க சொன்னார். அவர் அந்த தண்ணீரை அந்த பங்காளியின் கையிலே ஊற்றி கழுவ சொன்னார். கடைசி வரையில் அந்த சிதைக்கு தீ மூட்டி விட்டு நான் கடைசி வரையில் நின்று அந்த தந்தையின் உடல் தீயிலே சங்கமிக்கிற வரையில் நின்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி விட்டு வந்தேன். இதுவெல்லாம் விளம்பரத்திற்காக அல்ல, அல்லது யாரும் ஈழத்தமிழர்கள் ஓட்டு போட போவதில்லை திருமாவளவனுக்கு. தமிழ்நாட்டிலும் சரி, உலகம் எங்கும் ஆளுகிற தமிழர்களும் சரி, ஈழத்தமிழர்கள் ஓட்டு போட போவதில்லை, ஓட்டுக்காக செய்யவில்லை. இது விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்று கடமை. நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அந்த குழுவிலே இடம்பெற்று போன போது எனக்கு மரியாதை இருந்தது, பாதுகாப்பு இருந்தது. அப்போது கூட யாராவது ஏதாவது செய்தால் கூட யாரும் கேட்பதற்கு நாதி இல்லை. யாரோ ஒரு தமிழ் குழு சுட்டு விட்டான் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். 1 நாள் 2 நாள் அறிக்கை வரும், அவ்வளவுதான், முடிந்தது கதை என்று இங்கே பல பேர் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை, போனேன். சந்திரசேகர் மறைவுக்கும் வேலுப்பிள்ளை ஐயா அவர்களின் மறைவுக்கும் நான் போன போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அரச பிரதிநிதியாக நான் போகவில்லை, ஒரு சாதாரண தமிழனாக நான் போய் இறங்கினேன். எனக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, என்னுடைய பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. தமிழர்களிலேயே ஏராளமான குழுக்கள் இருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம், சிங்களவர்கள் செய்யலாம். நான் ஒரு பயணியாக போய் வரிசையில் நின்றவுடன் எங்கேயோ ஒரு கேமராவில் இருந்து என்னை பார்த்துவிட்டு ஒரு ஆள் ஓடி வந்து, நீங்கள் ஏன் வரிசை நிற்கிறீர்கள், வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு போய் எனக்கு முத்திரை குத்தி வெளியே அனுப்பிவிட்டான். நீங்கள் திருமாவளவன் தானே என்று கேட்டான். ஆமாம் என்று சொன்னேன். தமிழில் தான் பேசினான். அவன் அங்கே பணி செய்யக்கூடிய ஒரு தமிழன், ஒருவேளை சிங்களவனாக கூட இருக்கலாம், தமிழ் தெரிந்த சிங்களவனாக கூட இருக்கலாம். நான் பயணிகளோடு பயணியாக ஒரு மூலையிலே நின்று கொண்டிருந்தேன், வரிசையிலே கடைசியில். அவன் கேமராவில் இருந்து பார்த்துவிட்டு என்னை வந்து என் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் வேறொரு கவுண்டரிலே நிறுத்தி எனக்கு தனிப்பட்ட முறையிலே சீல் குத்தி சீக்கிரம் போங்கள் என்று அனுப்பினான். அப்போது கேட்டான், நீங்கள் வேலுப்பிள்ளையினுடைய மறைவுக்கு வந்தீர்களா என்று கேட்டான். ஆமாம் என்று சொன்னேன். அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுகிறார்கள், கண்காணிக்கிறார்கள். அடையாளம் தெரிகிறது திருமாவளவன் யார் என்று. என்னை வாருங்கள் என்று எங்காவது ஒரு இடத்திலே அழைத்துக் கொண்டு போய் 4வது மாடியிலே வைத்து சித்திரவதை செய்தால் யாருக்கு என்ன தெரிய போகிறது? அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. இதெல்லாம் முடித்துக் கொண்டு நான் மறுபடியும் கொழும்பு விமான நிலையத்துக்கு வந்து நிற்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வருகிற சில ஈழத் தமிழர்கள் என்னை பார்த்து, இவர் திருமாவளவன் என்று 2 பெண்கள் பேசிக் கொள்கிறார்கள். இவர்கள் சொன்னதை கேட்டு நான் திரும்பி பார்த்தேன், புன்னகைத்தேன். வாருங்கள் என்று கிட்டே அழைத்து பேசினேன். பயந்து என்னிடத்திலே வந்தார்கள், பேசினார்கள். உடனே படம் பிடித்துக் கொண்டார்கள். படம் பிடித்ததும் நானும் அங்கேதான் வருகிறேன், நீங்கள் வருகிற விமானத்திற்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் முன்னே போய்விட்டேன். அவர்கள் பின்னால் வந்தவர்கள் அங்கு என்னை பார்த்து ஒரு ஓரமாக வந்து, அண்ணா உங்களோடு நாங்கள் படம் எடுத்தேன் தெரியுமில்லவா? ஆமாம். இதை பார்த்துவிட்டு எங்களை தனியே கூப்பிட்டு மிரட்டினார்கள். அங்கு இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய யாரோ ஒரு உளவுத்துறையை சார்ந்தவன், நீ திருமாவளவனோடு தானே பேசினாய், அவரோடு தான் படம் எடுத்தாய், அவரோடு தான் ஊருக்கு போகிறாயா என்று கேட்டார்கள். இல்லை இல்லை, அவரை இங்கேதான் நான் பார்த்தேன். இதற்கு முன் நீ பார்க்கவில்லையா? இதற்கு முன் நான் பார்த்ததில்லை. எப்படி அவருக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியும்? நான் பத்திரிகைகளிலே பார்த்திருக்கிறேன், டிவியிலே பார்த்திருக்கிறேன் எல்லாம் சொன்னேன் அண்ணா என்று சொன்னார். அதனால என்ன உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? இல்ல இல்ல, எங்களுக்கு மிரட்டினாங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, அவங்க கூப்பிட்டு எங்களை விடுவாங்களோ மாட்டாங்களோ நினைச்சோம், அதுதான் உங்கள்ட்ட படம் எடுக்கிறதுக்கு நான் பயந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. திருமாவளவனோடு படம் எடுப்பதை கூட கண்காணித்து
அச்சுறுத்தக்கூடிய வகையிலே விசாரிக்கக்கூடிய மனநிலை சிங்களவர்களின் கைகளிலே இருக்கிறது அல்லது அந்த அரசுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நான் அங்கே பயணம் போகிறேன் என்று சொன்னால் என்னை எது வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் செய்யலாம். ஆனாலும் வரலாற்று கடமையை நிறைவேற்றுகிற களத்தில் உயிர் நமக்கு துச்சம். வரலாற்று கடமை. எனவே தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் இல்லை, விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஒருவராவது அங்கே போய் நிற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் அங்கே போய் நின்றேன். வல்வெட்டித்துறையிலே கூட சில இளைஞர்கள் என்னை வந்து சந்திக்கிற போது யோசித்து யோசித்து சந்தித்தார்கள், தயங்கி தயங்கி சந்தித்தார்கள். நான் இழுத்து இழுத்து